வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், 15 லட்சம் பேர் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கை. எல் நினோ தீவிரமடைந்தால் ஆபத்து, தயாராக இருக்குமாறு இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், தலைமை அதிகாரியின் சாட்சிக்கு நீதிமன்றம் ரகசிய உத்தரவு. ஆடிவேல் தேர் திருவிழாவை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். முதியோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, இன்று வங்கிக் கணக்குகளில் அஸ்வசும கொடுப்பனவு. கோட்டாபயவின் தொலைபேசி உரையாடல் கசிவு விவகாரம் விசாரணை கோரி சிஐடியில் முறைப்பாடு. பனி வெட்டச் சென்ற முதியவருக்கு நேர்ந்த சோகம், ஜாலில் குளவிக்கொட்டி பலி. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள், அரசிடம் மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்து. கட்டுநாய்க்கு ஆடி தொழிற்சாலை பேருந்தில் இளம் சாரதி எடுத்து விபரீத முடிவு. அவை முதல் தலைப்புச் செய்திகள் இனி தொடர்வென விரிவான செய்திகள். 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதாபிமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நகர்ப்புற வேலைவாய்ப்புகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உணவு, போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செலவின அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் உயராத நிலையில் குடும்பங்களின் பொருளாதார பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் உணவின் அளவையும் நாளாந்த உணவு வேளைகளின் எண்ணிக்கையையும் குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரவலய பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள், மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளை சேர்ந்த கடற்தொழிலாளர் குடும்பங்கள், அத்துடன் நகர்ப்புற மற்றும் நகர்ப்புறத்தை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் வறிய மக்கள் ஆகியோர் அதிக ஆபத்தில் உள்ள குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து செலவுகள் மற்றும் விவசாய உற்பத்திக்கான உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகள் செப்டம்பர் மாதம் வரை உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தற்போது பெரிய அளவிலான அவசர மனிதாபிமான உணவு உதவி திட்டங்கள் நடைமுறையில் இல்லாத நிலையில் நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் எதிர்வரும் மாதங்களிலும் மேலும் தீவிரமடையக்கூடும் எனவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். உலகளாவிய ரீதியில் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எல் நினோ நிகழ்வு இம்முறை கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதனை எதிர்கொள்ள அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் புத்தி மாரம்பே தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் எல் நினோ நிகழ்வு ஆரம்பித்துள்ளதாகவும் தற்போது அது பலவீனமான நிலையில் காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் தீவிரமடைவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பகுதிகளில் தற்போது கடுமையான வறட்சியான வானிலை நிலவி வருவதுடன் சில பிரதேசங்களில் நீர்நிலைகள் வற்றிப் போயுள்ளதால் பயிர்ச்செய்கை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் பெரும்போக்கு நெற்செய்கையை அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போதைய வறட்சியான வானிலை நீங்கும் வரை பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். எல் நினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை அனைத்து முகாமைத்துவ மையம் ஏற்கனவே தயாரித்து வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவே கொடு தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளுக்கான அரசாங்கத்தின் தயார் நிலை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பாராளுமன்றத்தினால் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள அனைத்து முகாமைத்துவ நிதியம் இதுவரை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் மேலும் தெரியவந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பில் அச்சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையில் இருந்த தலைமை சிறை அதிகாரி நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார்.
நீர்கொழும்பு நீதிவான் ஷிலனி பெரேரா முன்னிலையில் அவர் சாட்சியம் அளித்தார். சம்பவத்தின் போது நீர்கொழும்பு சிறைச்சாலையின் தலைமை சிறை அதிகாரியாக பணியாற்றிய விக்ரம ஜெயந்த குமார் என்பவரே இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட சாட்சிய பதிவு பிற்பகல் 3 மணி வரை நீடித்துள்ளது. சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் கருத்து தெரிவித்த நீதிவான் தலைமை சிறை அதிகாரி அளித்த சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பிற்கு மிகவும் உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அத்தகவல்கள் வெளிவரக்கூடுமாயின் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் அச்சாட்சியின் உள்ளடக்கத்தை எந்தவொரு ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அச்சாட்சியத்தை பாதுகாப்பாக வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று 89 சிறைச்சாலை போலீஸ் அதிகாரிகள் தொடர்பான விரிவான அறிக்கையொன்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான அறிக்கையொன்றும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை மற்றும் பம்பலப்பட்டி புதிய கதிரேசன் ஆலயங்களின் 152வது ஆண்டு ஆடிவேல் தேர் திருவிழாவை முன்னிட்டு போலீசார் விசேட அறிவித்தலை விடுத்துள்ளனர். அதற்கமைய தேர்பவனி காரணமாக குறித்த பகுதிகளில் இன்று காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். பம்பலப்பட்டி புதிய கதிரேசன் ஆலயம், காளி வீதி, காளிமுகத்திடல், செத்தம் வீதி, ஜோர்க் வீதி, பிரதான வீதி, செட்டி வீதி, கதிரேசன் வீதி ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும். இதனால் குறிப்பிட்ட வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதனால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். 2026 ஜூலை மாதத்திற்கான 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளது. அதன்படி முதல் கட்டத்தின் கீழ் 6,21,638 முதியோர்களுக்காக 310 கோடியே 81,90,000 ரூபாய் நிதியும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 77,324 முதியோர்களுக்காக 38 கோடியே 66,20,000 ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டு கட்டங்களிலும் 6,98,962 பயனாளிகளுக்கு மொத்தமாக 349 கோடியே 48,10,000 ரூபாய் வழங்கப்படவுள்ளது. பயனாளிகள் இன்று முதல் தங்களுக்கான கொடுப்பனவை அஸ்வசும வங்கிக் கணக்குகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய பதிவை வெளியிட்டு அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் சான் கனேகொடவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் MDR அதுல் ஆகியோர் இணைந்து நேற்று இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலும் இதன் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் அல்லது அமைப்புகள் செயற்படுகின்றனவா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறைப்பாட்டை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்ஷன ருஷான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை தொலைபேசியில் அழைத்து அசௌகரியத்தை உள்ளாக்கும் வகையிலும் அச்சுறுத்தும் தொனியிலும் குரல் பதிவொன்றை வெளியிட்டதாக கூறப்படும் சான் கனேகொடவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மக்களின் ஆணையினால் தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எதிராகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எவருக்கும் இடமளிக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக கட்சி வேறுபாடின்றி நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுணைய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் குறித்த நபரின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் செயற்படுகின்றனவா என்பதையும் நாட்டையோ அரசாங்கத்தையோ நிலைக்குலைய செய்யும் சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்பதையும் விசாரணை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் குறித்த நபருக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகள் இருப்பதாக முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே குறித்த நபரின் தொலைபேசி உரையாடல் தரவுகள், வங்கி கணக்குகள், வருமான மூலங்கள் மற்றும் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஹர்ஷன ருஷான் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 67 வயதுடைய முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோத்திரம் பிரான்சிஸ் சேர்ச்சில் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த முதியவர் நேற்று முன்தினம் புங்குடுதீவு காட்டுப்பகுதிக்குள் பனை வெட்டுவதற்காக சென்றுள்ளார். இதன்போது அவரை கருங்குளவி கொட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து அவரது மகன் அவரை புங்குடுதீவு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மக்கள் பிரதிநிதித்துவம் இன்றி மாகாண சபைகள் சிறந்த முறையில் இயங்குவதாக சிலர் வாதிட்டாலும் அது யதார்த்தமானது அல்ல. அரசு அதிகாரிகள் நிர்வாகத்தை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை என்பதால் மாகாண சபைகளுக்கு நேரடியான மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். மக்களின் பிரதிநிதித்துவம் இன்றி மாகாண சபைகள் இயங்குவது ஒரு குற்றமாகும். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்தினால் எதிர்காலத்தில் நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் என அனைத்து நிறுவனங்களையும் மக்கள் பிரதிநிதிகளின்றி இயக்க முடியும் என்ற ஆபத்தான நிலையை அது உருவாக்கும். எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி உலக ஜனநாயக தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் அன்றைய தினமாவது அரசு மாகாண சபை தேர்தலை எப்போது எந்த முறையில் நடத்தப் போகின்றது என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றார். பியர் உற்பத்தியில் அரிசி மற்றும் சீனியை முதன்மை பொருட்களாக பயன்படுத்துவதற்கு மதுவரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதை தடுக்கும் உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவின் விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதியரசர்கள் ஆர் குருசிங்க மற்றும் ஏ பிரேமசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மது தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். உரிமம் பெற்ற மதுபான விற்பனையாளர்கள் குழுவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுவரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகள், இலங்கை தர நிர்ணய நிறுவனம், சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபர் உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். அரிசி உற்பத்திக்காக அரசாங்கம் பொது நிதியிலிருந்து கணிசமான மானியங்களை வழங்கி வருவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் பியர் உற்பத்தி உள்ளிட்ட வணிக தொழில்களுக்காக அரிசியை பயன்படுத்துவது தேசிய பொருளாதாரத்தில் கடுமையான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நாட்டின் முயற்சிகளை பாதிக்கக்கூடும் எனவும் மனுதாரர்கள் வாதிட்டுள்ளனர். இதன்படி பியர் உற்பத்தியில் அரிசி மற்றும் சீனியை முதன்மை மூலப்பொருட்களாக பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிப்பதை தடுக்கும் வகையில் மதுவரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளனர். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்த நபர் ஒருவர் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். மாஸ்பொத போகொட பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய திருமணமான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் அதே தொழிற்சாலையில் வேன் சாரதியாக பணியாற்றி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நண்பகல் வேளையில் தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றில் அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. எவரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பார்த்து குறித்த பேருந்துக்குள் ஏறி தன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் குலுதுங்கவின் பணிப்புரையின் பேரில் சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் சுரவீரவின் மேற்பார்வையில் போலீஸ் கான்ஸ்டபிள் திசாநாயக்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் சுவிஸ் ஜூரிச்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி வேலுப்பிள்ளை அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று சுவிஸில் காலமானார். மட்டக்களப்பு ராவுரை பிறப்பிடமாகவும் பாண்டிருப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாக்கியநாதன் அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். போகவந்தலாவ
ஹெம்பியன் மேற்பிரிவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சேவுகன் சின்னக்கருப்பாயி அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். கண்டி தெல்தோட்டை லுக்கந்துரையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தவலிங்கம பிரதீப் அவர்கள் 30/7/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.